இன்னைக்கு ரொம்ப தள்ளுது. எவ்வளோ சாப்பிட்னு வர தெரில. பெண்ணாட்டு இருந்து வேற தள்ளுற மாதிரி இருக்குது. பசிக்குது வேற. என்ன பண்ணலாம், வீட்லேயே சாப்பாடு இல்லை. ஐயோ அம்மா, நிற்க வேற முடியலையே, பசிக்குது. என்ன புதுசாக நம்ம வீட்டில் கடை எவனா இந்திக்காரன் போட்டுருவான்னு இருக்க. சாயவனை வச்சு சாப்பிட்ற வேண்டியது அன்றைக்கி மதியம் லஞ்சு. போடா போடா. ரொம்ப தொலைது பையா. क्या भैया? 2 प्लेट इडली கொடுறா. भैया इडली भैया इडली கடை नहीं भैया, பானிபூரி கடை நம்மளுது. பானிபூரி கடையா? ஆ भैया. சரி, எதா 2 பிளேட் கொடு. பானிபூரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் தரேன். போடுறா போடுறா. ஆ भैया. ஐயோ ரொம்ப சுத்துது, தலை சுத்துது. எப்படியாவது இட்லி சாப்பிட்டுட்டு வீடு போய் சேர்ந்துடாப்பா. இவன் வேற 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டான். வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. भैया 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 ஏடா என்ன भैया வாந்தி எடுக்குதோ? வாந்தி யாரா எடுத்தா? ஆமா भैया, நம்மளே ஊர் விட்டு வந்திருக்குதோ. இப்படி வாந்தி எடுத்தா நான் என்ன भैया பண்ணும்? ஏய், நான் வாந்தி எடுக்கல, ஏன் பண்ணா விட்டேன். நான் உனக்கு பானிபூரி தரது भैया, வெயிட் பண்ணு. எங்கடா ராஜஸ்தான் பானிபூரி? தர भैया. கொண்டு வாடா. போடா போடா, பசிடா போடா. भैया வாந்தி எடுக்காத भैया. டேய், வாந்தி இருக்குடா, அது ஏன் பண்ணா விட்டேன். ஏப்பமா भैया வரும்போ போடா, இட்லி கொண்டு வாடா. யாரா சாவடிக்கிற ஆளை போட்டு பசி வேற உயிர் போகுது. ஏன்னா இது காலையிலே வந்து தண்ணி போட்டு வருது. இந்த ஊர்ல நம்ம எப்படி பொழப்பு நடத்துறது? இது காலங்காத்தாலே நம்ம எப்படி பொழப்பு நடத்துறது? பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓ ராஜஸ்தானே ஒரு பானிபூரி கடை கூட காணோம். வேறாண்டி வேற பானிபூரி வாங்கிட்டு வந்தே தருன்னு சொன்னானே. இதெல்லாம் போனா கோச்சுக்குவான், வேற பேச விட மாட்டான். புட்டாசி மாசத்துல சைவம் தானே வச்சிருப்பானுங்க. இல்லை ஒரு வேளை கலந்து போனாங்களா பானிபூரி. சரி, அப்புறம் கடை ஒன்று இருக்குது, போவோம். போய் பார்க்க வாங்குறோம் போயிட்டு. பிள்ளையாண்டா சொல்லு சாமிஜி. பேராண்டி 2 செட்டு பானிபூரி கேட்டான் பிள்ளையாண்டா. பக்கத்துல இப்ப கேட்டேன், உன் கடை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ 2 செட்டு பானிபூரி பார்சல் கட்டு ராஜஸ்தான் ஸ்பெஷல் தருது பானிபூரி நம்மளுக்கு. பார்த்து நீட்டா பண்ணி கொடு பிள்ளையாண்டா. சரி சாமி. மா இதுல ஏதாவது மாமிசம் நான்வெஜ் எது கலந்துக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தராது. சரி சரி சரி. இது என்ன பச்சையா இருக்குது? அதுவா, அது நம்மளதோ தான் சாமிஜி. டேஸ்ட் கொடுக்குதோ. டேஸ்ட்டுக்கா? என்ன டேஸ்ட் கொடுக்குது? அது நம்மளதோ கலர் தருதோ. டேஸ்ட் பையா. ஓ பிள்ளையாண்டா, என்னது ஏதோ நீ போய் மாத்தி காணி கொடுத்துறாத. அது கிரீன் தருதோ, டேஸ்ட்டுக்கு தருதோ. டேஸ்ட்டுக்கு? சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டேஸ்டா இருக்கும். என்னடா இது? டேய் அம்பி, என்னது என்னமோ ஸ்மெல் அடிக்குது. அதுதான் டேஸ்ட் தருதோ. இப்ப டேய் இதமா போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்க? இல்ல சாமிஜி, தருதோ. சாமிஜி போட்டாச்சா? சரியா சரி. எவ்வளவு? 50 ரூபி தருதோ. 50 ரூபா இது? ஏன்னா 4 நாள் தான் வச்சிருக்கிறேன். 50 ரூபாய்ட்டா? जी 2 पार्सल. ஓ சரி. இந்தா சரி, ஓகேடா. பார்த்து வியாபாரம் பண்ண. சொல்றான் பே. எங்க இருந்து வர? பேராண்டி பானிபூரி கேட்டாம்பா, அதான் வாங்கிட்டு போறேன். நீ என்ன தள்ளாடி நிக்கிறீங்க இங்க? நல்லா நிக்கிறேன். கையில கவரு பாத்திரம்பி உந்துடாத. பேராண்டிக்கு பானிபூரி வாங்கிட்டு போறேன் தம்பி. நான் தான் முதல்ல அவன்கிட்ட கேட்டேன், எனக்கு தராம எனக்கு அப்புறம் வந்து உனக்கு கொடுத்துருக்கான். வா இங்க வா, அவன்கிட்ட போலாம். நீ போடாம்பி, நான் போறேன். நான் வாங்கிட்டேன் பார்சல். நீ போடாம்பி. நீ போ விடு விடு. விடுறாம்பி, என்னடா இந்த நேரத்துல ஆறுது? நான் விடுறாம்பி, நான் வாத்துக்கு போடும். ஓ பேச வேணாம்பி, விட்டுடாம்பி என்னைய. டேய் அம்பி, என்னடா நடந்தது?
இந்த புள்ளையாண்ட என்ன அங்கிருந்து தளத்துல இழுத்துட்டு வராண்டி. நீ அவரே கேளு சாமிஜி. ஐயா ஏண்டா நீயே கேளு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் 2 போய் இட்லி கேட்டான். இட்லி இல்ல பானிபூரி தான் இருக்கு. சரி அதையாவது குடுறா அப்படின்னு. ஏண்டா அம்பி பானிபூரி கடையில எப்பறம் இட்லி கிடைக்கும்? சொல்றது கேளியா, பானிபூரி தான் இருக்குன்னா சரி அதையாவது குடுறா அப்படின்னா உட்காருங்க அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் நீ வர்ற உங்க ஆட்டி எடுத்து கொடுக்குறான். கேளு நீயே கேளு. என்னடா இப்படி இப்படி பண்ணிவிட்டு? சாமிஜி இது பானிபூரி கடை, நிம்பல் இட்லி கேக்குதோ? அது இட்லி இங்க கிடைக்காதுப்பா தம்பி. அப்புறம் எதுக்கு அப்ப இட்லி கடன் போட்டுக்கிறாங்க? அது பூரி பானிபூரி தம்பி, பானிபூரி. பானிபூரியா? சரி எதையாவது ஒண்ணு கூட. எனக்கு தானே முதல்ல கொடுக்கணும், உனக்கு எதுக்கு கொடுத்தான்? ஏன்டா அம்பி இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறேன் என்ன? டேய் அம்பி ஏன் தாய்க்கான தரமாட்டேங்கிற நீங்க? சாமி அது காசு தராது. கஷ்டம் பண்றா அடி தராது, துட்டு தராது சாமி. ஆமா ஆமா ஒரு நாத்தமான குடிச்சிட்டு போனாட்டு குடிக்காம பார்க்க மாட்டேன். காதுல மந்திரம் ஓதுறான். இல்லப்பா 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 அவரும் ஒண்ணுமே சொல்லல அந்த பிள்ளையாண்டா. என்ன கையில என்ன வச்சுக்கிற? அது ஒண்ணு இல்ல, இது பேராண்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். இல்ல இது 2 பார்சல் இருக்கு தம்பி. டேய் 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 அட பாவிகளா, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க வந்தாலும் அந்த பையன். டேய் தம்பி ஏன்னா இப்படி அந்த அப்படி பண்ணிட்டு போயிட்டான், புடிக்கிட்டு போயிட்டானே. டேய் 2 பார்சல் கூட என் பேரண்டி பாப்பான்டா. நம்மளுக்கு காசு தருதோ? காசு இல்லையாடா தம்பி? காசு கொடு சாமி, காசு கொடுத்தாதான் நம்மளுக்கு தரும் பானிபூரி. ஐயோ காசு வேற இல்லையே. நான் வேணா ஒண்ணு பண்றேன், 2 மந்திரத்தை உனக்கு ஓதி விட்டு போயிருந்தா. ஐயோ சாமி எது வேண்டாம், நம்ம கடை வச்சு பிழைக்குதோ. இல்ல இல்ல உன் கடைக்கு நல்லா வியாபாரம் பண்ற வச்சு கொடுத்துறேன். நம்மள விட்டுரு சாமி. புறா தம்பி அவன்கிட்ட போய் கேட்க மாட்டா, சண்டைக்கு வருவான்டா. நம்மளுக்கு தராது சாமி. 2 பாஸ் சொல்றா தம்பி. ஐயோ நீ கும்பிட வேண்டாம், எது வேண்டாம், நீ போ. 2 மந்திரம் ஓதிட்டு போறேன்டா. நீ போ சாமி. அடா பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களாடா. சொல்லு பையா. இந்த பார்சல் வச்சுக்கிட்டு பார்சல் நம்ம திரும்ப வாங்காது பையா. பார்சல் வாங்காது, அது பார்சல் ஆயிடுச்சு, நம்ம எப்படி வாங்குவோம்? ஏய் சொல்றத கேளுடா. இந்த பார்சல் வச்சுக்கிட்டு காசை முறை கொடு, கட்டிங் போறது காசு. பையா சாமி நம்மள திட்டுதோ, இவ்வளவு நேரம் நீ இப்படி பண்ணுதோ? இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம வாங்காதோ. நீ தரல அப்படின்னா இரல் நீ கடையை வைக்க முடியாது பையா. ஒழுங்கு மரியாதையா வச்சுக்கிட்டே காசு அப்புறம் தரேன் பையா. பையா பொட்றாடே பொட்றா காசு பையா நம்மளுக்கு தராது. எட்ரான்னு சொன்னேன், நீ எடுக்கிற நான் எடுக்கிறேன். அந்த அந்த பையன் இருக்கணும். அப்பா இன்னும் 60 ரூபா வேணும். டேய் தம்பி இந்த 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 எனக்கு 2 பார்சல் கட்டு. என் பேரண்டி இப்ப பாத்துட்டு இருப்பான், இப்பதான் நம்ம பைசா பாத்துட்டு வந்து நம்ம தருதோ பார்சல் 2. டேய் என்னடா முன்ன எனக்கு கொடுத்த பார்சல் மாதிரியே இருக்கு. பார்சல் கவர் எல்லாம் ஒரே சேம் தான் சாமிஜி. அப்படியா? சரி அம்பி பாத்துக்கோ. ஐயோ இந்த பையா வேற வருதோ. பையா சொல்லு பையா. புரோட்டா 2 குடுறா. புரோட்டாவா? என்ன பையா புரோட்டா கேக்குது? பானிபூரி கடை. டேய் நான் போகும்போது நடந்து போச்சு, இப்ப தொங்கிட்டு வருதோ. அதெல்லாம் வாராய் போச்சு. பையா புரோட்டா 2 குடுறா. புரோட்டா கடை இது பானிபூரி. முன்ன இட்லி கேட்டது, இப்ப புரோட்டா கேக்குது. ஏட்டா என்னதான கடை போட்டுக்கிறேன், எது கேட்டாலும் இல்ல இல்லைங்கிற. பையா பானிபூரி தருது நம்ம. பானிபூரியா கொடுக்குறியா காலி பண்ணுவா? பையா பானிபூரி. டேய் இப்ப தரையா இல்லைன்னா யாப் எடுத்துருவேன். விடு பையா, விடு பையா, நம்மள பழக்கு. பையா 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 காலையிலே வந்து நம்மள இப்படி படுத்துதோ, என்ன பையா நம்ம பண்ணுதோ? இங்க வந்து பொழைக்கதான் வந்ததோ. ஏன்னா அம்பி என்ன இங்க விழுந்து கிடக்குறா இந்த பையன்? ஆமா சாமிஜி, இது குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ணுது நம்மள. அப்படியா? சரி சரி என்கிட்ட அந்த பாக்கி பார்சல் தூக்கிட்டு போனால எங்க அந்த பார்சலை காணோம்? அதுதான் நிம்பல் தந்துச்சோ நம்பல். 2 பார்சல். புரியல. பார்சல் தந்தது இல்ல நம்ம. நான் தான் உன்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு போனே. ஆமா சாமி, புது பார்சல் தந்தது. அது பையா கொடுத்ததோ, பார்சல் நிம்பளுக்கு தந்தது. அப்ப அவன் இருந்து வாங்கிதான் நீ எனக்கு கொடுத்துருக்க. ஓ சாமினா